இப்போ உங்களுக்கு மது குடிப்பது என்ன செய்யும், மது குடிப்பது என்ன என்ன செய்யும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்கிறேன். இப்போ நம்ம எப்போ புத்திசாலியாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், திறமையாக இருக்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க. குடி நம்மளை என்ன செய்ய நினச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த குடி எவ்வளோ பெரிய தப்புகளை செய்ய வைக்குங்கிறத ஒரு சின்ன கதை மூலம் சொல்கிறேன். ஒருத்தர் காட்டில் காட்டு வழியாக போயிட்டுருப்பான். அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப படித்தவன், அறிவாளி, ரொம்ப ஒழுக்கமானவன். அப்போ அவனை வழிமறித்து ஒரு 3 திருடர்கள் வழிமறிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை அவன்கிட்ட என்ன அவன்கிட்ட இருக்குது கொடுன்னு கேட்குறாங்க. அவன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பணமே அச்சிடலன்னு சொல்கிறேன்னா அவனோட திருடர்களுக்கு கோவம் வருது. என்னடா ஒருத்தன் கையில் பணம் இல்லாமல் வருவான், இப்போ இவனை நம்ம எப்படியே நம்ம கேள்வி கிண்டல் பண்ணி இவனை மாடிக்க நம்ம மேலே நம்மளை விழுந்து வணங்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க, ஒரு பெரிய பாட்டில் மது கொண்டு குடிக்க கொடுப்பாங்க. இதை குடி, நான் அவனை விட்டுறோம் அப்படிமானுங்க. அவன் ஐயோ இது மகா பாவமாச்சு, நான் தொடைய மாட்டேன், எனக்கு பழக்கம் மேலே நான் குடிக்க மாட்டேன், அதை குடித்தா குச்சி மழுங்கி போயிடும், நான் மாட்டேன் அப்படிமா. சரி உடனே அவங்க அப்போ என்ன சொன்ன பணமும் இல்லைங்கிறான், நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு ஒரு 6-7 வயசு பையனை கூட்டிகிட்டு போவான். ஓடி திருடர் என்ன பண்ண ஓடி அந்த பொண்ணை எடுத்துட்டு சரி குடிக்க தான் மாட்டேன் நீ இல்லை, இந்த பொண்ணை இஷ்டத்துக்கு அறிவிச்சுக்க போ அப்படின்னா அவன் அந்த பொண்ணு கத்துவா, ஐயோ ஐயோன்னு கத்துவா. அப்படின்னு சொல்லுவான், ஐயோ பாவம், பிற பெண்களை நினைக்கிறதும் பாவம், பார்க்கறதும் பாவம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். அவனுக்கு திருடா கெஞ்சுவான். அதெல்லாம் கிடையாது, ஒன்று குடி, அல்லாட்டி இந்த பொண்ணோட உன் இஷ்டத்துக்கு அவளை அனுபவிச்சுக்க அப்படிமா. உடனே அப்போ அவ கூட சின்ன பையனை கூட்டுறது வரல. அந்த பையன் இதை பார்த்து இந்த சண்டையை பார்த்துட்டு ஒரு பயந்த ஓன்னு கத்துவான். உடனே அதில் ஒருத்தன் சொல்லலாம், திருடன் சொல்லலாம், சரி இந்த 2 செய்ய மாட்டேங்கிறீங்கள, இந்த கத்தியால் இந்த பையனை குத்து கொல்லு அப்படிமா. அப்போ அவன் சொல்லுவான், மகா கொலைபாதமாச்சே, நான் செய்ய மாட்டேன் பாதா, எல்லா பாவத்தையும் மேலே பெரிய பாவம், அந்த கொலை பாகாதான், நான் மாட்டேன் அப்படிமா. உடனே என்ன செய்யணும், அப்போ உனக்கு இந்த 3ல் ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்போ நாங்கள் ஒன்றும் விட மாட்டோம், ஒன்று நாங்கள் ஒன்று கொண்டுடுவோம், நீ ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா நாங்கள் ஒன்று விட்டுருவோம், இல்லை குடி, இல்லாட்டி அந்த பெண்ணை சேரு, இல்லாட்டி அந்த பையனை கொல்லு, ஏதாவது ஒன்று செஞ்சால் விட்டுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி நினச்சி பார்ப்பான், இந்த குடிக்கிறதோட அந்த 2 மகா பாவம், அது செய்யக்கூடாதுன்னு நினச்சி என்ன பண்ணுவான், ஒரு பாட்டில் மதியம் குடிச்சிடுவான். குடித்தோன்னா புத்தி மழுங்கி போயிடும், புத்தி போத தலைக்கேறிடும், என்ன செய்கிறோம் ஏசன் தெரியாமல் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த பொண்ணு கத்துன்னு கத்துவா, அலறுவா. உடனே அந்த பையன் அவள் அழுவ பார்த்தா அந்த பையனும் அழுவான். உடனே பக்கத்தில் கத்தி எடுத்து அந்த பையனை குத்தி கொண்டுடுவான். அப்போ அந்த குடியினால் 3 காரியத்தை அவன் செஞ்சிடறான். அதனால தான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குடி ஒரு மனுஷனை எவ்வளோ மிருகமாக மாற்றும், அவன் எவ்வளோ கேவலமான நிலைக்கும் கொண்டு போகுங்கிறதுக்காக தான் குடியை தயவுசெய்து குடிக்காதீர்கள், குடியை தொடாதீர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ உள்ள மக்களும் இப்போ உள்ள தலைமுறையும் காலம் கெட்டு போய் கிடக்கிறனால சின்ன பிள்ளைகளும் அந்த தப்பை செய்கிறாங்க. அந்த தப்பை செய்யறதுனால அவங்கள அறிவு மடங்கி அவங்க என்னென்ன தவறான வழியில் நிறைய போயிட்டுருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன் நம்மளுடைய முதலமைச்சருக்கு. அவர் என்ன பண்ணணும், இந்த தவிர இந்த டாஸ்மாக் கடை சொல்லி கல் கடை வச்சு மது கடை வச்சு ஹோட்டல்கள்லாம் நிறைய பார் நடத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் கூடிய மட்டும் தவிர்த்தால் இப்போ தலைமுறையாக அடுத்த தலைமுறைக்கு நல்லா கொண்டு போக முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு இது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். இதை நல்லா படித்து இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா ஒரு குடிக்கிறாங்க ஒரு தப்பு தான் பல தப்பையும் செய்ய சொல்லும். தன்னுடைய பேரை மறந்துடும், புகழை மறந்துடும், படிப்பை மறந்துடும், குடும்பத்தை மறந்துடும், அந்தஸ்தை மறந்துடும், எல்லாத்தையும் மறக்க வைக்கிற குடிக்காதீர்கள்னு சொல்கிறது தான் இந்த கதை.